வணக்கம். எஸ்பி இன்ஜினியரிங். கர்நாடகாவில் ஒரு சைட்டில் போயிட்டு இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து ரெடி பண்ண போயிருக்கோம். 250 கிலோ பேன் மிக்சர் வந்து கீழே இறக்கிட்டு இருக்கோம். இங்கே இருந்து அவங்க நாங்களே லாரியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிட் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு எல்லாம் டெமோலாம் ஓட்டி காமிச்சிட்டு தான் வந்தோம். அது பார்த்திங்கன்னா லாரியோட வாடகை இதெல்லாம் அவங்களது தான். நாங்கள் இங்கேருந்தே ஏற்றிட்டு போயிட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஒட்டுக்கா போயிடலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா 300 லிட்ரு ஆயில் கெப்பாசிட்டி உள்ள பவர் பேக்கு. இறக்கி வச்சாச்சு. பொறுமையாக தான் இறக்கி வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா பவர் பேக்கிலேருந்து ஓஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இல்லை, இது வந்து மேனுவல் மிஷின் தான். பாருங்கள், எல்லாம் டைட் வச்சிட்ருக்காரு லேபரு. ஓஸ் எல்லாத்துக்கும் பவர் பேக்கிலேருந்து இன்டர்லாக்குக்கும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆயிலோட ப்ரெஷர் மூலயமா நம்மளுக்கு கல் வந்து பிரிக்ஸோட டன்னு வந்து ப்ரெஷர் ஆகி நம்மளுக்கு கல் வந்து ரெடி ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா மிக்சரில் வந்து பேன் மிக்சரில் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து கரண்டெல்லாம் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து அந்த சைட்டோட ஓனர். எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஆயில் ஊற்றியாச்சு. அதுக்கு அடுத்தது அதோட நட்டை வந்து டைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பேரல்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போன ஆயிலை வந்து பேரல்லேருந்து பவர் பேக் ஆயில் பவர் பேக்குக்கு ஆயில் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு. எல்என்கி வச்சு டைட் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்ட்டு டைட் பண்ணி கரெக்டான மீடியமான டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஓட்டி பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பேன் மிக்சரில் சாண்டு எல்லாத்தையும் கொட்டி சிமெண்ட்லாம் கொட்டி மிக்சிங் போயிட்டுருக்கு. பாருங்கள், இவங்க அடிக்கிறது பார்த்திங்கன்னா ரெட்டு இன்டர்லாக் அடிக்கிறாங்க. பாருங்கள், அடுத்தது டையில் கொட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள், 5 டன் ப்ரெஷர் மூலயமா டையிலேருந்து வெளியே வருது கல், இன்டர்லாக் கல். எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அடிக்க வைக்கிறாங்க பாருங்கள். ஃபினிஷிங் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஃபினிஷிங் இல்லாமலாம் வரமாட்டோம். ஏன்னா நாங்கள் பண்ணுறது இங்கேயே ஒரு தடவை கரெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுதா என்னான்ட்டு பார்த்துட்டு எல்லாம் போவோம். பாருங்கள், அளவு எடுக்கிறாங்க கல்லை. கரெக்டாக இருக்கா கல், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள், எல்லா கல்லையுமே செக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலேயும் கீழே சைடில் எல்லா இதுவும் செக் பண்ணுறாங்க. அடுத்தது டெமோ போயிட்டுருக்கு இன்னும். இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கட்டின மாதிரி ஒரு ரெட் பிரிக்கால் கட்டும் போது நம்மளுக்கு வந்து பழைய இது மாதிரி ஃபீல் ஆகும். பாருங்கள், அடுத்த ரவுண்டுக்கு அங்கே மிக்சரில் மண்ணு கீழே கொட்டிகிட்டு இருக்கு. இவங்க ஸ்க்ரூ கன்வேர் போடல, அதனால் வந்து நம்ம தூக்கிட்டு வந்து தான் கொட்டியாகணும். ஸ்க்ரூ கன்வேர் போட்டோம்னா நம்மளுக்கு வேலை இன்னும் ஈஸியாக இருக்கும், ஒரு ஆள் கூலி ஈஸியாக இருக்கும். இந்த மிஷின் வேணுங்கிறவங்க எஸ்பி இன்ஜினியரிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.